ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு சிவாலயத்துக்கு வந்திருக்கோம். கட்டுற பக்கத்தில் இருக்குது. அது வந்து தன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்சர்னால் ஆக்சுவலாக வந்து வாசுகியினுடைய மகன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து நம்ம சிவலிங்கத்தை வந்து நம்ம வழிபடுறதுக்கு முன்னால் வந்து கோமாதாவை தரிசிப்போம். எல்லா கோயிலையும் அதே தான், சவுத் இந்தியா, நார்த் இந்தியா எல்லாமே. ஆனால் இங்கே மட்டும் ஒரு ஸ்பெஷல் வந்து இவர் தன்சரை வந்து வழிபட்டுட்டு தான், அவர் வந்து நாகம், அவரை வழிபட்டுட்டு தான் திரும்ப வந்து நம்ம ஈசனை பார்க்க முடியும். திடீர்னு எதாச்சும் நான் வந்து ஒரு 3 நாள் இங்கே வந்து கட்டாவில் தங்கியிருக்கிறேன். நான் நேற்று வந்து நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு வருவோன்ட்டு. என்னுடைய அப்பன் ஈசனுடைய கருணை எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இப்போ யாருக்குமே இது வரைக்கும் இந்த மேக்ஸிமம் தமிழில் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ தமிழில் ஃபஸ்ட்டு நம்ம தான் போடுறாங்கிறதுல இது எனக்கு ஒரு பெருமை. கட்ராவிலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்ரு பஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கீழே அப்படியே வாக்கிங் நடந்து வந்தீங்கன்னா அப்படியே கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். அதனால் வரலாறு வந்து திரும்ப நம்ம பேசுவோம். இப்போ தரிசனம் பார்க்க போகலாம். भीड़ भड़का है, ताई पे श्रद्धा है, लोग मान रहे हैं। இவர் வந்து செயற்கை லிங்கம் கிடையாது, இது வந்து சுயம்பு லிங்கம். அதனால் இது வந்து பார்க்க வர்றதே வந்து ரொம்ப அபூர்வம் அப்படிங்கிறாங்க. நானும் யூடியூப்பில், விக்கிபீடியா எல்லாத்துலேயும் சர்ச் பண்ண வரைக்கும் இந்த கோயில் வந்து பார்க்குற ரொம்ப அபூர்வம், கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். அதே மாதிரி நாகதோஷங்கள், இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது வந்து இங்கே வர்றது வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க. இது மேலே செப்பல் அலௌட் இல்லை, இங்கேயே கழட்டிச்சிருவோம். இப்போ வந்து எங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். உள்ள சுனை மாதிரி எதாவது அருவி மாதிரி கொட்டு பண்ணி இன்னைக்கு மழை காலத்தெலாம் வந்தால் நல்லா இதாக இருக்கும். இப்போ தான் ஐஸ் உருக ஆரம்பிச்சிருக்குது. வீடியோ எடுக்கலாம்னு எனக்கு தெரியல, நான் கட் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிட்டுருப்பேன். பாருங்க, இங்கே தான் இருக்கார் அது மூலவர். இதை சொல்லிதாங்க நாலா பக்கமும் இது எல்லாம் அருவி மாதிரி தண்ணி ஊற்றுது. இதை பார்க்குறதே பெரும் இது அருமையான இது தரிசனம்னா இது தரிசனம். தண்ணி அக்வா ஃபில்டர் கலரில் இருக்குது. மங்கியோட தொல்லை தான் எல்லா இடத்துலையும் ஓவர் அட்டகாசம் பண்ணுவீங்க. அவருக்கு இதுதான் மெயின் கேட்டு. இதுலேருந்து நேராக உள்ளே போனோம்னா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அந்த வழியில் வந்துட்டு ஷூவோ செப்பலாக போட்டுக்கிட்டு திரும்ப இப்படி வந்து இந்த பக்கம் டீ ஸ்டால் இருக்குது. டீ ஸ்டாலில் இது பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நதி ஓடிட்டு இருக்குது. இந்த நதி வந்து நல்லா ஃபுல்லாக கிறிஸ்டல் கலரில் இருக்குது, ஒயிட்டாக இருக்குது, ஆக்வா கலரில் கிறிஸ்டல் கலர் சூப்பராக இருக்குது தண்ணி.
கீழே போகலாம். மங்கி தான் ஏதோ நோட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் ஏதாவது எடுக்கலாம். நம்ம பேக்கில் ஒன்றும் இல்லை, உள்ளே தான் வச்சுருக்கேன். அதனால் நோட் பண்ணிக்கிட்டு இருக்குது. பாருங்க, நமக்கு மேலே கோயிலிருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா அப்படியே பாருங்கள் நதி ஒன்று ஓடுது. தண்ணி கம்மியாக தான் ஓடுது, ஆனால் நல்லா இருக்குதா. தண்ணி பியூராக இருக்குது. குளிக்கலாம், ஆனால் பட் கூலிங்காக இருக்கும். நான் அந்த இடத்துக்கு வருவேன்னு சத்தியமாக நேற்றுக்கு வரைக்கும் நினைக்கல. இந்த மாதிரி இடம் இருக்குது, இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கல, சத்தியமாக நினைக்கல. உண்மையாலுமே சொல்கிறாங்கள்ல, என்ன தான் நீ 1000 தான் செலவு பண்ணிக்கிட்டு லட்சமாக செலவு பண்ணிக்கிட்டு போனாலும் அவராக கூப்பிடணும். சிவனாக கூப்பிட்டா மட்டும்தான் நமக்கு போக முடியும். சிவன் எனக்கு வந்து ஒரு யூடியூப் மூலிமா எனக்கு வந்து இதை வந்து காட்டியிருக்காரு. அந்த யூடியூபருக்கு மிக நன்றி. அவர் பேர் அந்த யூடியூப் நேம் தெரில, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ரொம்ப நன்றி அவருக்கு. வீடியோ எனக்காக கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 1000 தலைமுறை ஒரு செய்த புண்ணியம் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். சாதாரணமாக எல்லாத்துக்கும் கிடைக்காது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டலாக ஓடிட்டு இருக்குது, பியூராக இருக்குது. மேலேருந்து கரைஞ்சி வர தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா ஃபுல்லாக கரைஞ்சின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக ஃப்ளட் ஆகும், ஃபுல்லாக ஃப்ளட் ஆகும். பயங்கர ஜில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் ட்ரை. ஓ, நல்லா ஓரளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. குளிக்கலாம், குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு தான் ஜில்லுன்னு இருக்குது. நம்ம அமர்நாத்தில் இருந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. லொக்கேஷன் தாறுமாறு, தக்காளி சோறுங்கிற மாதிரி. கொஞ்சம் மேலே வரலாம். தண்ணி போகிற பக்கம் தான் போயிட்டுருக்கோம், கீழே தான் இறங்குறோம். பட் வந்து நம்ம கொஞ்சம் பாறையில் மேலே ஏறி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இங்கே நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்டலாக இருக்குது. ஓ, இல்லை பிள்ளைங்கள்லாம் குளிச்சிக்கிட்டு இருக்குது. பிள்ளைங்க பசங்கள்லாம் அருமையான இடங்க. என்னமோ சொர்க்கத்துக்கு அந்த மாதிரி இருக்குது. ஈசனை பார்த்தோன்னே எனக்கு சொர்க்கத்துக்கு அந்த மாதிரி இருக்குது. ஈசன் தான் எனக்கு அவ்வளோ உசுறு.